இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிளாக்கர் டெம்ப்ளேட். ஸோ இந்த பிளாக்கர் டெம்ப்ளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சீரிஸ் மாரி அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு பிளாக்கர் டெம்ப்ளேட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லப் போறோம். அண்ட் இந்த டெம்ப்ளேட் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்கர் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன்ல தான் ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்க போய் என்னுடைய வெப்சைட்ல பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு பிளாக்கர் டெம்ப்ளேட்ட பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அந்தந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து அந்தந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே நம்ம குடுத்துருவோம். ஸோ இப்ப இந்த வீடியோல சொல்லப்போற டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் கூட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான டவுன்லோட் லிங்க் வந்து நான் வந்து குடுத்துருப்பேன். ஓகே. ஸோ இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெம்ப்ளேட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, லைட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த டெம்ப்ளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேல ஃபீச்சர் போஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா வந்து ஒரு கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து இங்க குடுத்துருக்காங்க. தென் அடுத்து வந்து லேட்டஸ்ட் போஸ்ட், ஸோ ரீசென்ட் போஸ்ட். தென் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து ஒரு 3 கேட்டகரியில இருந்து இந்த போஸ்ட் தெரியிற மாரி வச்சிருக்காங்க. இது இல்லாம சைடு பார் அண்ட் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு பேஜஸ் வந்து தெரியிற மாரி சோசியல் மீடியா தெரியிற மாரி வச்சிருக்காங்க. அண்ட் சைடு பார்லயுமே உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா அண்ட் இது இல்லாம டாப் பார்லயும் உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து நானு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அத கிளிக் பண்ணி இந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்றவங்க பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப்ளேட் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்ட நீங்க வந்து ஜிப் ஃபைலா தான் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஜிப் ஃபைல்ல டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி லைட் ஸ்பீட் ஃப்ரீ வெர்ஷன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபோல்டர்ல இருக்கும். ஜஸ்ட் அந்த எக்ஸபிள் டாக்குமெண்ட் வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் வந்து வேர்ட்பேட் வந்து போட்டுருங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேர்ட்பேட்ல இந்த அ டெம்ப்ளேட்டுக்கு உண்டான எக்ஸ்எம்எல் கோட் ஓப்பன் ஆயிடும். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆல் குடுத்துட்டு கண்ட்ரோல் காப்பி வந்து குடுத்துருங்க. கண்ட்ரோல் சி குடுத்து கண்ட்ரோல் காப்பி குடுத்துக்கங்க. ஸோ இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வெப்சைட்ல வந்து நான் பிளாக்கர்ல வந்து போடப் போறேன். ஸோ பிளாக்கரோட டேஷ்போர்ட் போயிட்டு இதுல வந்து தீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பக்கத்துல இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு எடிட் HTML வந்து போங்க. எடிட் HTML ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த தீமோட கோடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த செக்ஷன்ல இருக்கும். இத ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கண்ட்ரோல் ஆல் குடுத்து ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப நீங்க காப்பி பண்ண கோட வந்து இதுல பேஸ்ட் வந்து பண்ணிருங்க. ஓகே. ஸோ இந்த தீம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஆல் குடுத்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப நீங்க காப்பி பண்ண கோட குடுத்துட்டு நீங்க வந்து சேவ் வந்து குடுத்துருங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. அண்ட் இந்த டெம்ப்ளேட்டோட உங்களுக்கு லைவ் ப்ரிவ்யூ தான் நீங்க இங்க பார்த்துக்கிருக்கீங்க. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பேனர் லோகோலாம் இங்க வந்து வச்சிருப்பாங்க. இதோடைய சைஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும்னா, ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இமேஜ் வித் நியூ டேப் அப்படின்னு போட்டீங்கன்னா, 294க்கு 67 இதோட சைஸ். ஸோ இந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இதோடைய சைஸ் வந்து உங்களுக்கு காட்டும். அப்படி இல்லன்னா நீங்க வந்து மேல நீங்க அட்ரஸ் பார்லயே நீங்க போனீங்க அப்படின்னா, இதோடைய சைஸும் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இங்க போனீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து காட்டும். 294க்கு 67. அது இல்லாம உங்களுக்கு இந்த மாரி இன்ஸ்பெக்ட்ல போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டும். எவ்வளோக்கு அ எவ்வளோ ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சைஸ் வந்து பிக்சல் சைஸ்ல வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இத வச்சு நீங்க வந்து Canva அந்த மாரி சைட்ல போயிட்டு நீங்க வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட் வந்து நீங்க பேனர் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து சைட் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து 2 கலர்ல நீங்க வந்து மாத்திக்கலாம். ஒண்ணு வந்து ஒயிட். ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாரி பிளாக்ல இருக்கிற மாரி நீங்க மாத்திக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒயிட் வச்சிருக்கோம். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா அதாவே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீசென்ட் போஸ்ட் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து எடுத்துக்கிச்சு. அண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, 2 கேட்டகரி இருக்கு. ஸோ இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி 2 இருக்கிறத நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். லேபிள் அல்லது கேட்டகரி 2ல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். 2மே நீங்க வந்து வச்சிருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் போஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் போஸ்ட் ஸோ இதெல்லாம் நீங்க நேம் வந்து மாத்திக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, பாட்டம் வந்து இந்த பிரைவசி பாலிசி இதெல்லாம் வந்து நீங்க ஏற்கனவே உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க பட்சத்தில, ஸோ அத வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்க லேஅவுட் வந்து போணும். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்க லேஅவுட் வந்து போணும். ஜஸ்ட் உங்களுடைய பிளாக்கரோட ஆ டேஷ்போர்ட் வந்துருங்க. இதில வந்து லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்துருங்க. ஸோ இதில போனீங்க அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட்க்குரிய கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க இங்கேருந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சைட் ஓகே. ஸோ இந்த டாப் மெனு அப்படிங்கிறது இங்க மேல இருக்கு பார்த்தீங்களா? இந்த அபவுட் கான்டாக்ட் அஸ் ஸோ இதுதான் டாப் மெனு. அதுக்கு கீழ உள்ளது தான் இந்த உங்களுக்கு வந்து இந்த மெயின் மெனு. இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த மெயின் மெனு தான் வந்து இதுதான் வந்து மெயின் மெனு. புரியுதுங்களா? ஸோ இந்த டாப் மெனுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட்
கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அபவுட் அஸ், காண்டாக்ட் அண்ட் டாக்குமெண்டேஷன்லாம் தேவையில்லை. நீங்கள் இதுக்கு வந்து பேஜஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அபவுட் அஸ், காண்டாக்ட் அஸ் பேஜெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க. ஜஸ்ட் இதில் எடிட் போங்க. எடிட்டில் போயிட்டு இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய லிங்க் வந்து கொடுத்துருங்க. புரியுதுங்களா? ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் வந்து பேஜஸ் வந்து இது வந்து அபவுட் அஸ் பேஜுங்களா? ஓகே. ஸோ அபவுட் அஸ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஜஸ்ட் வந்து இதை நான் வந்து இதோடைய லிங்க் வந்து நான் வந்து காப்பி பண்ண போகிறேன். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அபவுட் பேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அபவுட் பேஜை கிளிக் பண்ணிட்டு அதோடைய லிங்க் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை வந்து நீங்கள் உங்களுடைய இந்த எடிட்டிங் செக்ஷனில் வந்து போடணும். புரியுதுங்களா? ஸோ ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இதை ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டாச்சு. நீங்கள் போய் பாருங்கள். அது இல்லாமல் நம்ம தமிழ் பிளாக்கர்ஸ்லையுமே வந்து இந்த பிளாக்கர் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். ஸோ அந்த செக்ஷன்லையுமே உங்களுக்கு வந்து பிளாக்கரை பற்றி உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன்லையும் பிளாக்கரை பற்றி நான் பேசிக் வீடியோ வந்து என்னுடைய வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் போய் பார்த்துக்க முடியும். என்னுடைய சேனல்லையும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. பிரைவசி, கான்டாக்டஸ் அண்ட் டிஸ்க்ளைமர் இது எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்து எல்லாமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து ஹோம் பேஜ் வந்துடுறேன். ஸோ இதே மாதிரி மெயின் மெனு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் லேஅவுட் வந்துடுங்க. லேஅவுட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயின் மெனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்தோம். ஸோ அந்த மெயின் மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்துட்டு நீங்கள் இந்த பென்சில் மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெனு செக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மெகா மெனு அண்ட் இதெல்லாம் தேவையில்லை, எந்தெந்த மெனுலாம் தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஷார்ட் கோடு அண்ட் டாக்குமெண்டேஷன் ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன். அண்ட் இந்த மெனு க்ரியேட் பண்ணுறதுலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க. ஸோ அதனால் அதை போய் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தாக போகும். புரியுதுங்களா? ஸோ இதில் என்னெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்குறோம். அது பிரேக்கிங் டிக்கர். ஸோ பிரேக்கிங் டிக்கர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பிரேக்கிங் டிக்கர். அண்ட் இந்த செக்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் டிஸ்பிளே வந்து 10 போஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 10 போஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஸ்னீப்பட், இமேஜ், தம்ப்நெயில்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் இமேஜ், தம்ப்நெயில்லாம் இங்கே தெரிகிற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஆல் டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ ஆல் டைம் கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுப்போம். ஸோ ஆல் டைம் கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டிக்கரில் வந்து பிரேக்கிங் டிக்கரில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல் டைம் வந்து இந்த ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே இங்கே வந்து காட்டும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் வேறு மாதிரி போஸ்ட் வந்து தெரியும். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பிளேஸ்மெண்ட். நீங்கள் வந்து ஆட் பிளேஸ்மெண்ட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் பிளாக்கர் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது ஆட்சன்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பின்னாடி நீங்கள் உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சி நீங்கள் மேனுவல் ஆட் செட் பண்ணிங்கன்னா அந்த டைம் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. அண்ட் இதில் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை விஜெட் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ஆப்ஷனோட தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பாருங்கள் ஆட் ஏ கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து மல்டிபிளாக கேஜெட் வந்து இந்த பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைட்டை ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கோடு வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து ரிமூவ் ஆயிரும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள் டோட்டலாக வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த லோகோ மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன சைஸ் சொல்லியிருக்கோம் அப்படின்னா 294க்கு 67. ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த லோகோ மாற்றணும் அப்படின்னா ஸோ மெயின் லோகோன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்ஷன் வந்து காமிக்கும். அண்ட் இதில் வந்து ரிமூவ் இமேஜ் அண்ட் சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லோகோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லோகோ வந்து நான் வந்து இதில் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கட்டும். ஓகேங்களா? அண்ட் இந்த சைஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ சிங்க் டு ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் அவசியம் வந்து கிடையாது. ஓகே. ஜஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொடுத்துருங்க. அண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இந்த பேனர் வந்து இந்த லோகோ வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிருக்கு. அண்ட் இந்த போஸ்ட் எல்லாமே இந்த பிரேக்கிங் டிக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபியூச்சர் செக்ஷனில் வந்து இருக்கும். இந்த ஃபியூச்சர் செக்ஷனில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த எடிட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் ஃபீச்சர் போஸ்ட் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் இயர். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த லாஸ்ட்டு 7 டேஸ் மாற்றுறீங்கன்னா இந்த லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து என்னெல்லாம் நீங்கள் போஸ்ட்டு போட்டிருக்கீங்களோ அதில் வந்து எது பாப்புலர் போஸ்ட்டோ அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் அது வந்து இமேஜோட தெரியணுமா, ஸ்னிப்போட்டோட தெரியணுமா, எத்தனை போஸ்ட்டு தெரியணும் அப்படின்றது முதற்கொண்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக 6 போஸ்ட் வந்து காமிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து 10 போஸ்ட் வரைக்கும் தெரிகிற மாதிரி கூட வைக்கலாம். பட் 6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிளாக உங்களுக்கு தெரியறதுக்கு நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல போய் நீங்கள் மாற்றிக்க முடியும். அண்ட் இது வந்து ஃபியூச்சர் செக்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் போஸ்ட், இது வந்து மெயின் செக்ஷன். அண்ட் இதில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அண்ட் இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அது கீழே வந்து ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் அப்டேட், வேர்ல்டு ஃப்ரெஷ் அப்டேட். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டாப் ஃபியூச்சர் செக்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃப்ரெஷ் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து குறிப்பிட்ட ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டை வந்து நம்ம இங்கே போடுறது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து எஸ்ஜி ஓகே எஸ் கிரிட் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட் இந்த இடத்துல தெரியணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த மெனு அந்த லேபிள் வந்து நான் அந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து எனக்கு டோட்டலாக மாறும். ஐ திங்க் வந்து ஒரு போஸ்ட் அப்படின்னா 2 போஸ்ட் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, ஸோ 3 போஸ்ட்டு தான் இருக்குது. இந்த மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி குறிப்பிட்ட ஏதாவது ஒரு லேபிள் நேமில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி செக்ஷனில் போய் நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ மறுபடியும் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து கடைசியில் வந்து நீங்கள் என்ன லேபிளில் இருக்கக்கூடிய போஸ்ட் தெரியணுமோ அந்த லேபிளோட நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கரெக்டாக டைப் பண்ணால் தான் இங்கே வந்து கரெக்டாக வந்து காட்டும். புரியுதுங்களா? அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு கீழே வந்து நீங்கள் ரீசன்ட் போஸ்ட். ஸோ இது வந்து வழக்கம் போல் உங்களுக்கு வந்து ரீசெண்டாக என்னெல்லாம் வந்து போஸ்ட்டு போட்டிங்களோ அந்த போஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். அண்ட் பாட்டம் செக்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 இடத்துல காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இதில் வந்து டெக் போஸ்ட் மட்டும் எடுத்துருக்குது. ஸோ இந்த டெக் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ், அடுத்து வந்து லைஃப். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெக் போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து ரீசன் கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த ரீசனை வந்து எடுத்துடுறேன். ஸோ ரீசன் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் வேறு ஒரு லேபிள் நேம் வந்து வைக்கிறேன். புரியுதுங்களா? பட் இதில் வந்து 3 போஸ்ட் தான் இருக்குது. அண்ட் அடுத்த லேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சைடில் பார்த்துறேன். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அடுத்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் நான் வந்து வைக்க போகிறேன். ஓகே, இது வந்து ஸ்போர்ட்ஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இங்கே நேமை மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய நேம் வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரியோ அது கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இங்கே போய்ட்டு டைட்டிலில் போய் நீங்கள் மாற்றிக்கிங்க. பட் இப்போ நான் வந்து மாற்றலை. பட் நீங்கள் வந்து மாற்றிடுங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஒரு நேம் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் இதை வந்து நான் வந்து சேவ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து 2 இது கொடுத்தாச்சு. நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்கோம். மொத்தம் 3 கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பட் 2 தான் வந்து இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து 3வது நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பார்ப்போம். இந்த செக்ஷனில் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாங்காக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக் போஸ்ட், அடுத்து ஸ்போர்ட்ஸ் போஸ்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போஸ்ட்லையுமே கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கேட்டகரியில் இருந்துச்சுன்னா அந்த கேட்டகரியோட நேம் வந்து இப்போ நம்ம கொடுத்த மாதிரி போய் நீங்கள் கொடுத்துக்குங்க. அண்ட் பாட்டம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அபவுட் இதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணணும்னா ஜஸ்ட் இதில் எடிட்டிங் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான உங்களை பற்றி இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ பழைய இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ புது இமேஜை போய்ட்டு இதில் சூஸ் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஓப்பன் கொடுத்துருங்க. அண்ட் சேவ் வந்து கொடுத்துருங்க. அண்ட் இமேஜ் வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டர் காப்பிரைட்டோட நீங்கள் மாற்றிக்கலாம் இதில் ஆக்சுவலாக. புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபுட்டர் காப்பிரைட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டர் கிரெடிட் வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்க. அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் அண்ட் சோஷியல் மீடியா பேஜஸ், இது வந்து ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து போங்க. இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே மாற்றுறது கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் எடிட் போங்க. இதில் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கோட பேஜோட லிங்க்கு அண்ட் யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா மற்ற என்னென்ன சோஷியல் மீடியாலாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிங்க. அண்ட் ரைட் சைடு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி அண்ட் லேபிள் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்தா போதும். புரியுதுங்களா? ஸோ இப்போ லே அவுட் போயிட்டு நீங்கள் வந்து அண்ட் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாப்புலர் போஸ்ட்டு, லேபிள், கேட்டகரி. ஸோ இதில் வந்து நான் வந்து கேட்டகரி எடுத்துடுறேன். ஸோ ஏதாவது ஒன்று இருந்தால் போதுமானது. ரெண்டுமே சேம் தான் உங்களுக்கு வந்து. அண்ட் இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன்.
அண்ட் பாப்புலர் போஸ்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் பிளகின். ஸோ இந்த சோசியல் பிளகின் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் சோசியல் பிளகினை வந்து நீங்கள் எடிட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் ஜஸ்ட் எடிட் போங்க. இதில் வந்து ஃபேஸ்புக்கோட லிங்க் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன சோசியல் மீடியா இருக்கோ அதை வந்து கொடுத்துருங்க. தேவையில்லாத நீங்கள் வந்து இந்த டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து டெலீட் வந்து ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெடிட்டை டெலீட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேவ் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த சோசியல் மீடியா லிங்க் இருக்கோ அதை மட்டும் வச்சுருங்க. அண்ட் இப்போ ரொம்ப ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அண்ட் தேவையில்லாத இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பேஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கோடு வந்து உங்களுக்கு லேஅவுட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள். அண்ட் ஸோ நம்ம வந்து 2 சோசியல் மீடியா ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் மட்டும்தான் இருக்குது. கேட்டகரியை நம்ம வந்து எடுத்தாச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஸ்பேஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த ஃபஸ்ட் இது வந்து ரைட் சைடு பாரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த HTML ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்காக கொடுத்து இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிமூவ் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ரிமூவ் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ ரிமூவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடு பாரில் இருக்கக்கூடிய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ரிமூவ் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஸ்பீட் அப்படிங்கிற இந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் மற்றபடி இந்த மெனு க்ரியேட் பண்ணுறது, இந்த பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கலர் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கலர் வந்து மாற்றிக்கலாம். இதை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சர்ச் பார் வந்து டாப்பில் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணோம்னா மேலே வந்து இந்த இன்ட் மார்க் வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணணும். அண்ட் மற்றபடி இந்த சோசியல் மீடியா ஐகான் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது. அந்த வீடியோலாம் போய் பார்த்துக்குங்க. அண்ட் இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டெம்ப்ளேட் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.